ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் பார்க்க போகிறாங்க. ஆர்டிகல் 32 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன, இந்த ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமடி நம்ம இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரக்கூடிய ஒன்று. சரிங்களா? மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஏற்கனவே நம்ம அந்த 5 பார்த்துருக்குங்க. ப்ரீவியஸ் லெசன்ஸில் வந்து மீதி 5 ரைட்ஸும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்காங்க. இது வந்து கான்ஸ்டியூஷன் கொடுத்துக்கூடிய 6வது ரைட்ஸ் தான் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படிங்கிறது. ஸோ என்னென்னா, இப்போ நமக்கான அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படுதுன்னு வைங்களேன். அப்போ அடிப்படை வந்து அரசாங்கம் மீறுது அப்படின்னா, இல்லை அரசாங்கமோ ஒரு தனிநபரோ யாரோ ஒருத்தங்க நம்ம அடிப்படை உரிமையை வந்து மீறுறாங்க, இல்லை நம்ம அடிப்படை உரிமை வந்து பறிச்சுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ அதுக்கான சொல்யூஷன் என்ன கொடுக்குது அப்படின்னா, அதுதாங்க இந்த கான்ஸ்டியூஷன் ரெமடி. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன் கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் நமக்கான அடிப்படை உரிமையை பாதுகாத்துக்கிறதுக்காக. அதுதான் வந்து ஆர்டிகல் 32ங்க. சரிங்களா? ஆர்டிகல் 32 தான் வந்து நமக்கான கான்ஸ்டியூஷன் ரெமடி பற்றி சொல்லக்கூடிய. என்ன சொல்லுது? கன்ஃபர் த ரைட் டு ரெமடி ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் அக்ரிகேட்டட் சிட்டிசன். அதாவது பாதிக்கப்பட்ட குடிமகனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பாதுகாக்க வேண்டியது வந்து சுப்ரீம் கோர்ட் கடமை. சரிங்களா? அதை தான் வந்து ஆர்டிகல் 32 வந்து சொல்லும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆர்டிகல் வித் திஸ் கான்ஸ்டியூஷன் would be nullity. It is the very soul of constitution and very heart of it. சரிங்களா? அதாவது வந்து அது இந்திய அரசியலமைப்புடைய உயிரும் இதயமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் ரெமடி அப்படிங்கிறார். இந்த ஆர்டிகல் இல்லை அப்படின்னா இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார். இட்ஸ் நல், ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி. சரிங்களா? அது வந்து அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. ஸோ அம்பேத்கர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த ஆர்டிகல் 32 வந்து வெரி சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் வெரி ஹார்ட் ஆஃப் இட் அப்படி சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 4 ப்ரொவிஷன் இருக்குங்க. இந்த ஆர்டிகல் 32ல் பார்த்தீங்கன்னா 4 விதிகள் இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு மூவ் த சுப்ரீம் கோர்ட் பை அப்ராப்ரியேட் ப்ரொசீடிங். சரிங்களா? அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட சிட்டிசன் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை வந்து அணுகலாம். சரிங்களா? ரைட் டு மூவ் டு சுப்ரீம் கோர்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஷல் ஹேவ் பவர் டு இஷ்யூ டைரக்ஷன் ஆர் ஆர்டர் ஆர் ரிட் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எனி ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா? அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தடுக்கப்படுது இல்லைன்னா மீறப்படுது அப்படிங்கிறப்போ, அடிப்படை உரிமை மீறப்படுது அப்படிங்கிறப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி, சரிங்களா, ஷல் ஹேவ் பவர் டு இஷ்யூ டைரக்ஷன். சரிங்களா? டைரக்ஷன் கொடுக்கலாம், இல்லை ஆர்டர் பண்ணலாம், ரிட் பண்ணலாம் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எனி ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா? அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு வந்து அபகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து டைரக்ஷன் கொடுக்கலாம். அடுத்தது என்னன்னா, பார்லிமெண்ட் கேன் எம்பவர் எனி அதர் கோர்ட் டு இஷ்யூ டைரக்ஷன் ஆர்டர் அண்ட் ரிட் ஆஃப் த ஆல் கைண்ட். இது என்ன தேர்டு ப்ரொவிஷன் பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மீறப்படுது அப்படின்னா நம்மள வந்து சுப்ரீம் கோர்ட் காப்பாற்றும். இல்லைங்களா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம முறையிடலாம், சுப்ரீம் கோர்ட் நம்ம காப்பாற்றும். அது போக பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்லேயும் நம்ம போய் முறையிடலாம். இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கிறப்போ நம்ம ஹைகோர்ட்லேயும் போய் நம்ம போய் அப்பீல் பண்ணலாங்க. சரிங்களா? இந்த 3 என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க தவிர வேற யாராவது வேணும்னா கூட பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டை தவிர இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குங்களேன். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து ரிட் வந்து இஷ்யூ பண்ணலாம், அப்பயும் முடிவு பண்ணலாம். ஆனால் இது யார் முடிவு பண்ண முடியும்னா பார்லிமெண்ட் தான். பார்லிமெண்ட் கேன் எம்பவர் எனி அதர் கோர்ட் டு இஷ்யூ. எனி அதர் கோர்ட் அப்படிங்க என்ன மீன் பண்ணுதுன்னா, எக்ஸப்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட். ஏன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி பவர் இருக்கு. அவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரிட்டு கொடுக்கறதுக்கான பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. அப்போ வேற ஏதாவது ஒரு கோர்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கான பவர் வந்து பார்லிமெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு மூவ் த சுப்ரீம் கோர்ட் ஷால் நாட் பி சஸ்பெண்டட். சரிங்களா? அதாவது வந்து ஒருத்தர் வந்து என்னுடைய அடிப்படை உரிமை வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறையிடுறத யாருமே தடுக்க முடியாது. ஷால் நாட் பி சஸ்பெண்டட் எக்ஸப்ட் அஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் ஃபார் பை த கான்ஸ்டியூஷன். எக்ஸப்ட் எப்போ அப்படின்னா கான்ஸ்டியூஷனே அதுக்கான வழிவகை கொடுத்துருக்கிறப்போ. சரிங்களா? கான்ஸ்டியூஷன் வந்து ஒரே ஒருத்தவங்க சொல்லியிருக்குங்க. எமர்ஜென்சி எப்போ? ஆர்டிகல் 359. சரிங்களா? அந்த ஆர்டிகல் 359 என்ன சொல்லுது அப்படின்னா, எமர்ஜென்சி அப்போ மட்டும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கிட்ட பறிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி யாரும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறையிட முடியாது. சரிங்களா? இது மட்டும்தான் சொல்லுது. சரிங்களா? அப்போ என்னன்னா, ரைட் டு மூவ் த சுப்ரீம் கோர்ட் ஷால் நாட் பி சஸ்பெண்ட். மற்ற எந்த காரணத்தினாலையும் அந்த ரைட் டு மூவ் வந்து சஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. எக்ஸப்ட் எப்படின்னா அந்த ஆர்டிகல் 359 மூலியமா, அதாவது எமர்ஜென்சி அப்போ மட்டும்தான் இந்த ரைட் டு மூவை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? மற்ற டைம் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, இந்த இந்திய இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் ஆஃப் கல்கத்தா,
பாம்பே மெட்ராஸ் மட்டும்தாங்க பவர் இருந்துச்சு ரிட் இஷ்யூ பண்ணுறதுக்கு. மற்ற கோர்ட்ஸ்க்குலாம் பவர் கிடையாது சரிங்களா. மற்ற ப்ராவின்ஸுக்கு கோர்ட் இருந்துச்சு, பட் அவங்களுக்கு வந்து பவர் கிடையாது. எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ் 3 பேர் மட்டும்தான் ரிட் பயன்படுத்த முடியும், ரிட் கொடுக்க முடியும். சரி, இந்த ரிட்னா என்னங்க இல்லை? ஸோ வாட் இஸ் ரிட்? ரிட் அப்படிங்கிறதுனா ரிட்டன் ஆர்டருங்க. ரிட்டன் ஆர்டர் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரிட்டு. ரிட்டன் ஆர்டர் என்ன? ஒரு ஜுடிஷியரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ வந்து ஒரு ரிட்டன் ஆர்டர் வந்து அதுக்கு யார் போட்டாங்களோ அவங்களுக்காக கொடுக்கப்படுது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுது சரிங்களா. ரிட்டன் ஆர்டர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரிட் அப்படிங்கிறது இது வந்து ஜட்ஜ்மெண்ட்னு சொல்ல முடியாது சரிங்களா. இது வந்து ரிட்டுங்கிறது வந்து ரிட்டன் ஆர்டர் அப்படிங்கிறது. சரி, இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்னவங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா ரிட்டு கொடுக்கலாம் இல்லைங்களா. ஹை கோர்ட்டும் வந்து ரிட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இப்போ இவங்க 2 பேர்த்துக்கான ரிட்டில் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்காக மட்டும்தான் ரிட் யூஸ் பண்ண முடியுங்க சரிங்களா. இப்போ உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இப்போ வந்து பறிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து ரிட் யூஸ் பண்ண முடியும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படித்தா மட்டும்தான். ஆனால் ஹைகோர்ட்டில் மற்றதுக்கும் நம்ம பயன்படுத்திக்க முடியும் இந்த ரிட்டை சரிங்களா. ஒரு கம்பெனி ஆக்ட் கீழே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் இங்கே பயன்படுத்தலாம். ஒரு சொசைட்டி ஆக்ட் கீழே ஏதாவது பிரச்சனை அங்கேயும் பயன்படுத்த முடியும். ஸோ ரிட் அப்படிங்கிறது ஹைகோர்ட்டில் பல இடங்களில் பயன்படுத்த முடியும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஸோ இந்த இடத்துல பவர்னு பார்க்குறப்போ சுப்ரீம் கோர்ட் பவர் ரொம்ப நேரோவானது, ரொம்ப லிமிட்டடானது. ஆனால் ஹைகோர்ட்டோட பவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வைடனாக இருக்குது சரிங்களா. ஏன்னா இவங்க வந்து பல விஷயத்துக்கு வந்து ரிட் கொடுக்கலாம், பட் சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த ரிட்டோட பவர் அப்படின்னு என்னங்க, இந்தியன் டெரிட்டரி ஃபுல்லாகவே அவங்க யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. இந்தியன் டெரிட்டரி ஃபுல்லாமே கொடுக்க முடியும் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ரிட்டு கொடுக்க முடியும், ஆந்திராவுக்கு ஒருத்தருக்கு ரிட்டு கொடுக்க முடியும். ஆனால் ஹைகோர்ட் அப்படி கிடையாது, அந்தந்த ஜுடிஷியரிக்குள்ள மட்டும்தான் கொடுக்க முடியும் இல்லைங்களா. இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும்தான் ரிட்டு கொடுக்க முடியும். ஸோ இதனுடைய டெரிட்டரி அப்படிங்கிற லிமிட்டட் சரிங்களா. இதனோட டெரிட்டரி அப்படிங்கிறது வந்து வைடாக இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருப்பேன், சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது கார்டியன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதுகாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆனால் ஆர்டிகல் 226 என்ன பண்ணுது? ஹைகோர்ட்டுக்கு அந்த பவர் கொடுக்குது இல்லைங்களா. இப்போ ஹைகோர்ட்டும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதுகாக்க தான் செய்யுது. அப்படி இருக்கிறப்ப ஏன் நம்ம ஹைகோர்ட் வந்து கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்ல மாட்டேங்கிறோம், சுப்ரீம் கோர்ட்டை மட்டும் சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ இப்போ 2 பேருமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து காப்பாற்றுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்குது, ஹைகோர்ட்டுக்கும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. ஆனால் நம்ம சுப்ரீம் கோர்ட்டை மட்டும்தான் கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்க, அடிப்படை உரிமை, உங்களோட உரிமை. ஆனால் ஆர்டிகல் 226 வந்து டிஸ்கிரிமினேஷன் பவர். என்னன்னு வைங்களேன், இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அடிப்படை வந்து உங்களுடைய அடிப்படை உரிமை வந்து உங்கள்கிட்ட இருந்து பறிச்சிடுறாங்க. அப்படிங்கும் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போறீங்கன்னு வைங்களேன். இப்போ ஹைகோர்ட் வந்து அவங்க வந்து இதுக்கு கம்பல்சரி கொடுத்தே ஆகணும்னு அவசியம் கிடையாது. தே மே ரெஃப்யூஸ் சரிங்களா. நான் வந்து ரிட்டு கொடுக்க முடியாது, இந்த கேஸ் நான் எடுத்துக்க முடியாது அப்படின்னு அவங்க வந்து அதை வந்து நிராகரிக்க முடியும் சரிங்களா. அதாவது டிஸ்கிரிமினேஷன், தன்னாட்சி, அவங்களா முடிவு பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ரிட்டு கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆர்டிகல் 32 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கிறப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த மாதிரி ரெஃப்யூஸ் பண்ண முடியாது சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஆதார் கேஸ் எடுத்துக்கங்களேன். இப்போ ஆதார் வந்து என்னுடைய பிரைவசி வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. அது வந்து நமக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒன்றா இருக்குது. ஆர்டிகல் 21 பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு லிபர்ட்டி அப்படிங்கிறதுல வந்து நமக்கான ஒரு ரைட்ஸ் வந்து ரைட் டு ப்ரைவசியும் இருக்குது. ஆனால் இப்போ நான் ஹைகோர்ட்டை போய் கேட்குறேன், அப்போ வந்து ஹைகோர்ட் வந்து இது எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது, அவங்க ரெஃப்யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட் போனீங்களேன் கம்பல்சரி அவங்க எடுத்துக்கிட்டே ஆகணும் சரிங்களா. அவங்க வந்து அங்கே வந்து என்னால் எடுத்துக்க முடியாது சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து என்னுடைய அடிப்படை உரிமையாக இருக்குது. ஸோ ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது என்னோட அடிப்படை உரிமை சரிங்களா. ஆர்டிகல் 226 அப்படிங்கிறது வந்து ஹைகோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன் பவர் அது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் நம்ம கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம் சரிங்களா. இப்போ மொத்தம் ரிட்டு பார்த்தீங்கன்னா 5 விதமான ரிட்டு இருக்குங்க சரிங்களா. இது வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ்லேருந்து எடுத்து தான் சரிங்களா. ஆக்சுவலாக பிரிட்டிஷில் பயன்படுத்தக்கூடிய ரிட்டு தான் நம்ம வந்து ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 விதமான ரிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஹைகோர்ட் 2 பேருமே கொடுக்கலாங்க. 2 பேருக்குமே பவர் உண்டு, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பவர் உண்டு, ஹைகோர்ட்டுக்கும் பவர் உண்டு. 2 பேருமே இந்த 5 ரிட்டுமே கொடுக்கலாம் சரிங்களா. இந்த 5 ரிட்டுமே 5 பேருமே கொடுக்கலாம். இப்போ 5 ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹேபியஸ் கார்பஸ், பெரும்பாலும் இதெல்லாம் தெரிஞ்சது தான். இது ஆள்கோணவு மனு அப்படிம்பாங்க தமிழில். இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து லத்தீன் வேர்டுங்க. இந்த ஏபிஎஸ் கார்பஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த 5 வார்த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் வேர்டு. இது ஓகேங்களா. லத்தீன் வேர்டை நம்ம பயன்படுத்திக்கிறோம்.
ஸோ இதுக்கு வந்து நம்ம மீனிங் அப்படின்னு பார்க்குறப்போ டு ஹேவ் த பாடி ஆஃப் அப்படிங்க. டு ஹேவ் த பாடி ஆஃப் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தரை வந்து சட்டத்துக்கு புறம்பாக வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டாலோ இல்லை யாரோ ஒருத்தருக்கு வந்து கிட்னாப் பண்ணி வச்சுக்கிறாங்க, கடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னாலோ வந்து பாதிக்கப்பட்ட நபர் சார்பா யார் வேணா போய் சுப்ரீம் கோர்ட்ல ஹைகோர்ட்ல போய் முறையிடலாம். அப்படி முறையிடல பட்சத்துல யார் மேல அவங்க வந்து சொல்றாங்களோ அவங்க வந்து அந்த பர்சனை அவங்க வந்து கைது பண்ணி வச்சுக்கிறாங்களே, கிட்னாப் பண்ணி அந்த பர்சனை கொண்டாந்து வித்தின் 24 hours கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், கோர்ட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? டு எ பர்சன் ஹூ ஹேவ் டிடெய்ன்ட் அனதர் பர்சன். சரிங்களா? இது வந்து என்னன்னா, இது வந்து போலீஸாகவும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து போலீஸ் வந்து இப்போ வந்து போலீஸ்க்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்களா? இப்போ போலீஸ் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இல்லைங்களா? அவங்க வந்து அந்த என்ன காரணத்துக்கு அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லணும், அவங்க வந்து லீகலாக கன்சல்ட் பண்ண டைம் கொடுக்கணும், 24 hours வந்து மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்க வந்து அப்பீல் பண்ணணும், சரி அவங்க போய் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு நார்ம்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாரு அப்படின்னா இப்போ அந்த போலீஸ் மேல ஹேபியஸ் கார்பஸ் கொடுக்கலாம், கொடுத்து அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி தனிநபர் மேலேயும் கொடுக்கலாம். சரிங்களா? தனிநபர் மேலேயும் கொடுக்கலாம். போலீஸ் தான் அப்படின்னு கிடையாது, தனிநபர் மேலே கொடுக்கலாம். யார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஒன் கொடுக்கலாங்க. பாதிக்கப்பட்டவர் தான் கொடுக்கணும் கிடையாது, பாதிக்கப்பட்ட சம்பந்தவரும் கொடுக்கலாம், பாதிக்கப்பட்டவருக்கு சம்பந்தம் இல்லாதவரும் கொடுக்கலாம். சரிங்களா? எனி ஒன் கேன் புட். சரிங்களா? ஏபிஎஸ் கார்பஸ் யார் வேணா போடலாம். அடுத்து வந்து மேண்டமஸ். மேண்டமஸ் அப்படிங்கிறது வந்து வி கமாண்ட். சரிங்களா? நாங்க உத்தரவிடுறோம் அப்படிங்கிறத வி கமாண்ட். அப்படிங்களா? எதுக்கு அப்படின்னா, ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் தன்னுடைய வேலையை செய்யாம இருக்கிறாரு, டு பெர்ஃபார்ம் ஆஃபீஸியல் டியூட்டிஸ். ஒருத்தர் வந்து தன்னுடைய வேலையை செய்யாம இருக்கிறாரு அப்படின்னா அவர் அந்த வேலையை செய்ய சொல்லி, சரிங்களா, அவர் வந்து அந்த வேலையை செய்ய சொல்லி போடக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டு. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு பகுதி வந்து ரோடு வந்து அது வேணாங்க. இப்போ வந்து சாலை ஓரமாக கடைகள் இருக்கு இல்லைங்களா? இப்போ சாலை ஓர கடைகள் இருக்கு. நான் எப்படி பார்த்தீங்கன்னா சட்டப்படி வந்து அந்த கடைகள் வந்து அகற்றணும். இது வந்து கார்பரேஷனுடைய ஒரு வேலை. ஆனால் கார்பரேஷன் இது செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னா நாம வந்து ரிட்டு போடலாம். ஏன்னா அவங்களுடைய வேலையை அவங்க செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் மாதிரி ரிட்டு போட்டு நாம் வந்து அந்த ரிட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பப்ளிக் ஆஃபீஸர் அப்படிங்கிறது யாருன்னு வராங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பப்ளிக் பாடிஸ், கார்பரேஷன், அந்த கோர்ட்டுக்கு கீழே கோர்ட். இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னால் அதுக்கு கீழே ஹை கோர்ட் இருக்குது, வந்து முன்சிபல் கோர்ட் இருக்குது, அவங்க எல்லாமே. அப்புறம் ட்ரிபியூனல்ஸ், தீர்ப்பாயங்கள். சரிங்களா? இவங்க எல்லாமே இதில் பப்ளிக் ஆஃபீஸர் அப்படின்னு தான் சொல்லப்படும். சரிங்களா? ஸோ இவங்க எல்லாத்துக்கும் மேலேயும் வந்து இதை கொடுக்க முடியும். அடுத்தது வந்து ப்ரொஹிபிஷன். ப்ரொஹிபிஷன் என்னங்க? ஒருத்தர் வந்து தடுக்கிறது இல்லைங்களா? ப்ரொஹிபிஷனா டு ஃபார்பிட், ஒருத்தர் தடுக்கிறது அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, ஜுடிஷியரி வந்து தன்னுடைய பவரை வந்து அதிகப்படி பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு, தன்னுடைய பவருக்கு மேல தன்னுடைய அதிகார உச்சவரம்புக்கு மேல அதிகாரத்தை வந்து பயன்படுத்துறதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக, டு ப்ரிவென்ட் ஃப்ரம் எக்ஸீடிங் இட்ஸ் ஜுடிஷியரி. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஹிபிஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து இந்த ரிட்டு யாருக்கு போட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து ஜுடிஷியரி, இன்னொன்று வந்து குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ். இவங்க மேல மட்டும்தான் இந்த ரிட்டை போட முடியும். ஜுடிஷியரினா என்னங்க? ஹைகோர்ட்டு, முன்சிபல் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, இது எல்லாமே ஜுடிஷியரிக்குள்ள வந்துடும். குவாசி ஜுடிஷியரி அப்படின்னா அதாவது வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இப்போ எல்லா ஜுடிஷியரி இருக்குது இல்லைங்களா? அதேமாரி ஒரு நம்ம வந்து கான்ஸ்டியூஷனாகவும் சரி, ஸ்டாட்யூட்டரி பாடியாகவும் சரி, சில எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நம்ம வந்து ஜுடிஷியரி பாடிஸ் வச்சிருக்கிறோம். அவங்களும் தீர்ப்புகளை வழங்குவாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது, அப்புறம் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்டர் வாட்டர் டிஸ்பியூட் இருக்கு. நமக்கு ரொம்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காவேரி மேலாண்மை வாரியம் இருக்குது, சரி காவேரி தீர்ப்பாயம் இருக்குதுங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாசி ஜுடிஷியரி பாடி தான். சரிங்களா? அவங்க வந்து தீர்ப்புகள் வழங்குவாங்க. அப்படிங்கிறப்போ வந்து அவங்களுக்கும் வந்து இது வந்து பொருந்தும். இந்த ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிற ரிட் வந்து அவங்களுக்கும் பொருந்தும். அடுத்தது செட்டியோட்டரி. சரிங்களா? இது வந்து டு பி சர்டிஃபைடு. என்னன்னா, எக்ஸஸ் ஆஃப் ஜுடிஷியரியேஷன் ஆர் லேக் ஆஃப் ஜுடிஷியரியேஷன் ஆர் எரர் ஆஃப் லா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜுடிஷியரியும் குவாசி ஜுடிஷியரி இவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குமே தவிர எக்ஸிக்யூட்டிவ்க்கு இந்த ஆர்டர் செல்லாது. இந்த ஆர்டர் வந்து அவங்களுக்கு பொருந்தாது. இது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தினாலோ இல்லை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருந்தாலோ அதுக்காக போடக்கூடியது. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாமல் தடுக்கிறது, டு ப்ரிவென்ட். சரிங்களா? ஒருத்தர் தன்னுடைய அதிகாரத்தை அதிகமாக பயன்படுத்துக்கு முன்னாடியே தடுத்துறதுங்க டு ப்ரிவென்ட் ஃப்ரம் எக்ஸீடிங் இஸ் ஜுடிஷியரி. ஆனால் இது வந்து பயன்படுத்துக்கு அப்புறமா ஒருத்தர் தன்னுடைய அதிகாரத்தை வந்து தன்னுடைய அதிகாரத்துக்கு மேலே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க, தன்னுடைய லெவலுக்கு மேலே ஒரு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறாரு அப்படி அந்த எக்ஸஸ். சரிங்களா? இது வந்து பயன்படுத்துக்கு அப்புறமா
இது பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு. இந்த ரெண்டுக்கான வித்தியாசமாக தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் தான். அடுத்து கோ வாரண்டோ. இது வந்து என்னன்னா இப்போ வந்து தன்னுடைய சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய பவருக்கு மேலே வந்து அந்த ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன, அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து தங்களுடைய பதவியை வந்து துஷ்பிரயோகம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருந்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பை வாட் அத்தாரிட்டி, எந்த அடிப்படையில் வந்து இதை வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆஃபீஸருக்கு ஆப்போசிட்டில் பண்ணக்கூடியது. சரிங்களா? ஸோ மொத்தம் 5 இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒருத்தர் வந்து காணாமல் போயிட்டார் அப்படின்னா அவரை கொண்டாந்து கோர்ட் மேல் நிறுத்துறது அப்படிங்கிறது. இன்னொன்று, பப்ளிக் ஆஃபீஸர் தன்னுடைய வேலையை சரியாக செய்யலை அப்படின்னா அதுக்கான ஒரு விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரு ஜுடிஷியரி இருக்கக்கூடியவங்க தன்னுடைய பவரை வந்து எக்ஸஸாக பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவே இது எக்ஸஸாக பயன்படுத்தினா அதுக்கப்புறம் பயன்படுத்தக்கூடிய ரிட் இது. இது வந்து என்னன்னா தன்னுடைய அதிகாரத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பப்ளிக் ஆஃபீஸர் மேலே போடக்கூடியது. சரிங்களா? மொத்தம் 5 விதமான ரிட் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது இல்லைங்களா? ஒருத்தர் வந்து மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ எது ரீதியாகவோ வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல பாகுபாடு இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து எலெக்ஷனில் வந்து எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இருக்குது, பஞ்சாயத்து எலெக்ஷன் உமன் ரிசர்வேஷன் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரியான சில விதமான எக்ஸப்ஷன்ஸ் வந்து சில பாகுபாடு கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிறவங்களை மேலே கொண்டு வரதுக்கு சில எக்ஸ்ட்ராவா வந்து அரசாங்கம் சில சலுகை கொடுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்காக. அப்போ அதை வந்து ஒருத்தர் போய் கோர்ட்ல கேட்க முடியுமா? இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் பாவர்ட்டி லைன், பிலோ பாவர்ட்டி லைன் அரசாங்கம் சில லைன் வச்சுருக்காங்க. இப்போ பிலோ பாவர்ட்டி லைன் தான் அவங்களுக்கு சில எக்ஸ்ட்ரா இது கிடைக்கும், சில எக்ஸ்ட்ரா சலுகை கிடைக்குது. இப்போ இது போய் ஒருத்தர் கோர்ட்ல சொல்ல முடியுமா? இந்த மாதிரி அரசாங்கம் வந்து பாகுபாடு பார்க்குது, வந்து மக்களை வந்து எபோவ் பாவர்ட்டி லைன் பிலோ பாவர்ட்டி லைன் பிரித்து வந்து மக்கள் வந்து பாகுபாடு பார்க்குது, இது வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் கோர்ட்ல கேஸ் போட முடியுமா? அப்படின்னா போட முடியும். சரிங்களா? அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சில விதிவிலக்கு கொடுக்கறதுக்காக இந்த எக்ஸப்ஷன்ஸ். சரிங்களா? இந்த ஆர்டிகல் 31A அப்படிங்கிறதுனா சேவிங்ஸ் ஆஃப் லா ப்ரொவைடிங் ஃபார் அக்யூசேஷன் ஆஃப் எஸ்டேட். சரிங்களா? இது வந்து என்னன்னா சில அரசாங்கம் வந்து கையகப்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸப்ஷன் கொடுக்குறது தான் ஆர்டிகல் 31A. சரிங்களா? அப்போ வந்து இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அடிப்படை உரிமை கேட்க முடியாமல் இருக்கிறதுக்காக. அடுத்த ஆர்டிகல் 31B சேவ் த ஆக்ட்ஸ் த ரெகுலேஷன் இன்க்ளூடட் இன் த 9th ஷெட்யூல். சரிங்களா? இப்போ மொத்தம் 12 ஷெட்யூல் இருக்கு இல்லைங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி மொத்தம் 12 ஷெட்யூல் இருக்குங்க. அதில் வந்து 9th ஷெட்யூல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 9th ஷெட்யூல்ல என்ன ஆட் பண்ணாலும் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற சொல்லக்கூடியது இந்த ஆர்டிகல் 31B. சரிங்களா? சேவ் த ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்க்ளூடட் இன் த 9th ஷெட்யூல் ஃபார் பீயிங் சேலஞ்ச்டு அண்ட் இன்வாலிடேட்டட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் கான்ட்ரவர்ஷன் ஆஃப் எனி ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா? இப்போ இந்த 9th ஷெட்யூலில் ஆட் பண்ண ஆக்டோ இல்லை ரெகுலேஷனோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கான எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 31B கொடுக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த 1973 கேஸ், இந்த கேஸ் வந்து கேஸுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து ஆர்டிகல் 31C என்னன்னா சில அரசாங்கம் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்குங்களா? இப்போ வந்து ஆர்டிகல் அடுத்து பார்ப்போங்க. அதை டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சில அரசாங்கங்கள் சில சட்டங்கள் போட்டிருப்பாங்க. அதை வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு, அதை வந்து யாரும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே கேள்வி கேட்காம இருக்கிறதுக்காக அந்த ஆர்டிகல் 31C வந்து சேவிங்ஸ் ஆஃப் லா கிவிங் எஃபெக்ட் டு சர்டன் டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 31C இருக்குங்க. ஸோ இந்த 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட் அணுகாமல் இருக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய சில எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் ஆர்டிகல் 31A, 31B, 31C. ஏ வந்து லேண்டுக்காக, பி வந்து 9th ஷெட்யூலுக்காக, சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசிக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 33ங்க. இப்போ நம்ம வந்து சொன்னோம் எல்லாத்துக்கும் அடிப்படை உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு இருக்குது. ஆனால் இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து போலீஸ்காரங்களுக்கு ஒத்து வராது. கரெக்டுங்களா? அவங்க வந்து அதை பயன்படுத்த முடியாது. மிலிட்டரியில் இருக்கிறவங்க பயன்படுத்த முடியாது. இப்போ ரைட் டு மூவ் எங்கே வேணால் போக முடியுமா? மிலிட்டரியில் இருக்கிற எங்கே வேணால் போக முடியாது. அப்போ இவங்களுக்கான சில எக்ஸப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து சில விதிவிலக்கு இவங்க எல்லாருமே.
இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் ஆர்டிகல் 33ங்க. சரிங்களா? யார் யாருக்கு அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸு, பேராமிலிட்டரி ஃபோர்ஸு, போலீஸ் ஃபோர்ஸு, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அப்புறம் அனாங்கலைஸ் ஃபோர்ஸ், இவங்க எல்லாரும் போய் என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பறிக்கப்படுதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேட்க முடியாது. ஏன்னா ஆர்டிகல் 33 பார்லிமெண்ட்டுக்கு அதுக்கான பவர் கொடுத்துருக்கு. சரிங்களா? உங்களுக்கு ரைட் டு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது இல்லைங்களா? ஆனால் ஒரு காமன் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், யூனியன், கோஆபரேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு சிட்டிசனுக்கான ஒரு அடிப்படை உரிமை. ஆனால் இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது போலீஸுக்கு கிடையாது, மிலிட்ரிக்கு கிடையாது. அவங்க வந்து சங்கங்கள் உருவாக்க முடியாது இல்லைங்களா? அது வந்து ஆர்டிகல் 33 சொல்லுங்க. சரிங்களா? ஆர்டிகல் 33 வந்து இவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படிங்கிற சொல்லுது ஆர்டிகல் 33. அடுத்தது நமக்கான உரிமைகள் இருக்குங்க, ரைட்ஸ். சில ரைட்ஸ் வந்து நமக்கு பார்ட் 3க்கு வெளியே இருக்கு. இப்போ பார்ட் 3 அப்படிங்கிறது அடிப்படை உரிமை இல்லைங்களா? ஆர்டிகல் 12 to 35 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான அடிப்படை உரிமை. சில ரைட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 3க்கு வெளியே இருக்குது நமக்கான உரிமை, சிலது வெளியே இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 265ங்க. நோ டேக்ஸ் ஷெல் பி லீவ்டு ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. சரிங்களா? அத்தாரிட்டி ஆஃப் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லா வந்து யார் டேக்ஸ் கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லுதோ அவங்க தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணலாம். அவங்க தான் மீதி யாரும் கலெக்ட் பண்ண முடியாது. அதாவது லெஜிஸ்லேச்சர் தான் யார் டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும், என்ன மாதிரி டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும் லெஜிஸ்லேச்சர் முடிவு பண்ண முடியுமே தவிர ஒரு தனி இண்டிவிஜுவல் போய் டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. அப்படி கலெக்ட் பண்ணுறத நம்ம கேட்கலாம். சரிங்களா? ஆர்டிகல் 265 வந்து அதான் சொல்லுது, நோ டேக்ஸ் ஷுல் பி லீவ்டு ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. அரசாங்கம் தவிர வந்து வேற யாரும் டேக்ஸோ எதுவும் கலெக்ட் பண்ணவும் முடியாது, எதுவும் போடவும் முடியாது. ஷல் பி லீவ்டு ஆர் கலெக்டட். சரிங்களா? அரசாங்கம் தான் யார் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும், எவ்வளோ டேக்ஸ் போடணும் அரசாங்கம் முடிவு பண்ண முடியாது, அடுத்தது முடிவு பண்ண முடியாது. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 300A. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. அது வந்து 44th அமெண்ட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இல்லைங்களா? 44th அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரைட் 44th அமெண்ட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ரைட் டு ப்ராப்பர்ட்டி அபாலிஷ் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 307 கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? ஆர்டிகல் 30 கொண்டு வந்து ஆர்டிகல் 307 ஆர்டிகல் 31 கொண்டு வந்து ஆர்டிகல் 307 கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. என்னன்னா நோ பர்சன் ஷெல் பி டிப்ரீவ்ட் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி சேவ் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. சரிங்களா? என்னன்னா இப்போ ஒருத்தருடைய இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தருடைய நிலத்தை வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸோ இல்லை பிரைவேட்டோ வந்து அபகரிச்ச முடியாது. ஆனால் லெஜிஸ்லேச்சர் வந்து லா போட்டு அதை பண்ண முடியும். சரிங்களா? இதான் ஆர்டிகல் 300A சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 301 ட்ரேடு காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் த்ரூ த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஷெல் பி ஃப்ரீ. சரிங்களா? ஸோ ஒருத்தர் வந்து எங்கே வேணால் போய் வணிகம் பண்ணலாம். ட்ரேடு காமர்ஸ் இன்டர்கோர்ஸ் த்ரூ த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஷெல் பி ஃப்ரீ. இது வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை தான் இது. அடுத்த ஆர்டிகல் 326ங்க. எலெக்ஷன் டு த லோக்சபா அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஷெல் பி ஆன் த பேஸ் ஆஃப் அரல் சர்ஃபேசஸ். அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓட்டு போடலாம். சரிங்களா? இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா லோக்சபா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி நடக்கணும் அப்படிங்கிறது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு 18 வயசு ஆயாச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குது, உங்களை யாரும் தடுக்க முடியாது. சரிங்களா? உங்களுடைய மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ உங்களுடைய செக்ஸை வச்சோ உங்களை யாரும் வந்து நீங்கள் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கான உரிமை நீங்கள் ஓட்டு போடலாம். இதுதான் இந்த ஆர்டிகல் 326. சரிங்களா? இப்போ இந்த அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ரைட்ஸுக்கும் பார்ட் 3 இருக்கக்கூடிய ரைட்ஸ்க்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னா பார்ட் 3 இருக்கிறது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லலாங்க, அதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனால் இந்த அவுட் சைட் பார்ட் 3 பார்த்தீங்களா இது எல்லாமே நமக்கு லீகல் ரைட்ஸ். சரிங்களா? லீகல் ரைட்ஸ். சரிங்களா? என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம டேரக்ட் சுப்ரீம் கோர்ட் போகலாம். சரிங்களா? நம்ம வந்து ஹைகோர்ட் போக தேவையில்லை, அப்பீல்லாம் பண்ண தேவையில்லை, நேராக சுப்ரீம் கோர்ட் போக முடியும். லீகல் ரைட்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இதை போய் கோர்ட்டில் முறையிடலாம், பட் நம்ம கீழேருந்து போகணும். இப்படி வந்து ஹைகோர்ட்லேருந்து கூட போகலாம், நம்ம டேரக்ட் சுப்ரீம் கோர்ட் போக முடியாதுங்களா? ஸோ இது வந்து லீகல் ரைட்ஸ் அப்படிங்கிறதும் இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும். லீகல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியும், அவங்க சஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறப்போ அரசாங்கம் வந்து இதை வந்து கோர்ட் வந்து இதை வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. இதை நான் கேட்க மாட்டேன், இந்த விஷயத்தை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ லீகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? நம்ம போய் முறையிடலாம், பட் அது வந்து கொஞ்சம் இதோட கொஞ்சம் இது பவர் கம்மி. சரிங்களா? அவ்வளோதாங்க. தேங்க்ஸ்.